அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சித்தா ஸ்காலர் சேனலில் பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் ஒரு கமெண்ட்டில் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தான் இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு மட்டும் பார்ப்போம். சார், எனக்கு வந்து ரவுண்ட் 1ல் சீட் அலர்ட் ஆகிடுச்சு. இது ஏஏசிசி பற்றி பேசுகிறாங்க. ஏஏசிசியில் ரவுண்ட் 1ல் சீட் அலர்ட் ஆகிடுச்சு. பட் அந்த அலர்ட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற பிளேஸில் போய் பார்க்குறப்போ அங்கே ஆப்ஷன் கீழே உங்கள் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல்டு அப்படின்னு வருது. சார், இது ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? நான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டேன், இருந்தாலும் இது இப்படி வருது, பயமாக இருக்குது சார், ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, ஒரு முறை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ 2 ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று உங்களோட ப்ரொவிஷ்னல் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏஏசிசியில், அந்த ப்ரொவிஷ்னல் ரிசல்ட்ஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ரேங்க் நம்பர் எந்த நம்பரில் அலர்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஃபுல்லாக அந்த டேபிள் காலம் அப்படியே ஒரு ஷீட்டில் நோட் பண்ணுங்கள். ஆர்டர் வைஸ் என்னென்னு நோட் பண்ணுங்கள். அதன் பிறகு ஃபைனல் அலாட்மெண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கும். அது ஒரு தனி பிடிஎஃப் இருக்குது, வெப்சைட்டில் போனீங்கன்னா தெரியும். அந்த பிடிஎஃப் எடுத்து அதில் என்ன அலாட்மெண்ட் நம்பர் வந்திருக்கு அப்படின்றத லிஸ்ட் பை லிஸ்ட் எழுதுங்க. என்ன சீரியல் நம்பர், என்ன ஆல் இண்டியா ரேங்க் நம்பர், அதன் பிறகு என்ன நீட் மார்க்கு, என்ன இன்ஸ்டியூஷன் அலாட் ஆச்சு, இதில் எழுதி பார்த்த பிறகு 2 ப்ரொவிஷ்னலுக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் ஏதாவது ஆர்டர் நம்பரில் வேரியேஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து மேபி முன்னாடி ஏதாவது ப்ராசஸ்லேயே ஏதாவது எரர் இருக்கலாம். அந்த எரர்னால நமக்கு ஏதாவது சீட்ஸ் எதுவும் அலர்ட் ஆகாமல் போயிருக்கலாம். அதனால் தயவுசெய்து அதை ஒரு முறை செக் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து வலியுறுத்திக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சம்டைம்ஸ் நம்மளுடைய சாஃப்ட்வேர் கிளிச்னால கூட நம்ம, ஏன்னா இது எல்லாமே ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் கிளிச்சில் கூட இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு முறை ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து திரும்ப ஒரு முறை இதே இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. பட் உள்ளே ஓப்பன் பண்ணி இதே மாதிரி இருக்கா அப்படின்றத ஒரு முறை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ஈவன் தான் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இட் இஸ் அலர்ட்டட் தான், நமக்கு அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பட் திரும்ப போய் பார்க்குறப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல்டுன்னு வருது இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோ அல்லது வெளியே வேறு ஏதாவது ஒரு சிஸ்டத்தில் போயிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்ன வருதோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்க. மேபி எனக்கு அனுப்பினாலும் ஓகே, ஒரு முறை செக் பண்ணி கூட தரலாம். ஸோ ரீசெண்ட் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம வந்து இன்கேஸ் அப்பயும் அந்த மாதிரி இருக்குன்னா ஏஐசிசிக்கு நம்ம ஒரு இமெயில் கொடுத்து ஹெல்ப் டெஸ்க்கு வந்து மெயில் கொடுத்து என்ன விஷயம், உன்னோட மார்க் என்ன, 2 ஸ்க்ரீன்ஷாட்டோட இமேஜை ஒரு வேர்டு ஃபைலில் பேஸ்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட் இது பிஃபோர் ப்ரொவிஷனல் ரிசல்ட் நான் டவுன்லோட் பண்ணேன், அதன் பிறகு எனக்கு இப்படி வருது அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து பண்ணிங்கனாலே ஈஸியாக எளிமையாக அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக சால்வ் ஆகிடும். தயவுசெய்து பதட்டப்பட வேண்டாம், பயமாப்பட வேண்டாம். அடுத்த ஸ்டேஜுக்கு கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணுங்க அப்படின்ற விழிப்புணர்வு இந்த வீடியோ மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை நான் என்னோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ஷேர் பண்ண பார்க்குறேன். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.